ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஈஸியான இண்டிபெண்டன்ஸ் டேக்காக இந்த பேட்ச் தாங்க பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையானது நம்மளுக்கு 6 பேப்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து கலர்ஸ் எடுத்துக்கலாம். கலர்ஸ் வந்து நான் கொஞ்சம் லைட் க்ரீன் எடுத்துருக்கேன், அதாவது மீடியம் லைட் க்ரீன், அப்புறம் கொஞ்சம் டார்க் லைட் க்ரீன், அப்புறம் கொஞ்சம் லைட் க்ரீன், அதுக்கப்புறமா ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் ஸ்கின் கலர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டார்க் ப்ளூ இது அதுக்கப்புறமா சிசர் எடுத்துக்கோங்க. அப்புறம் டார்க் பென்சில் ஒன்று எடுத்துக்கோங்க, அதாவது இந்த கம்பெனி இருக்கிற பென்சில் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பென்சில் என்னாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் அது நல்லா டார்க்காக இருக்கணும். சரி, ஓகே, எல்லாம் கிடச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் கலர் ஷீட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கலர் ஷீட் இல்லைனால நான் கலர் அடிச்சுக்கிறேன். நல்லா கலர் அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா கலர் அடிச்சுட்டேன். அவங்களுக்கு இது ஃபுல்லாக கலர் அடிச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அடித்து முடிச்சிட்டேன். இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதை 2 பக்கமாக அடிச்சுக்கோங்க. நான் இந்த பக்கமாக அடிச்சுட்டு உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 சைடு அடித்தாச்சு. இப்போ நாம் இதை விசிறி மாதிரி நிற்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மடி, இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. இந்த சைடில் ஒரு மடி, இப்படிக்கா திருப்பி இந்த சைடில் ஒரு மடி, இப்படிக்கா திருப்பி இந்த சைடில் ஒரு இப்படிக்கா திருப்பி இந்த சைடில் ஒரு மடி. அப்படியே இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பண்ண பிறகு நம்மளுக்கு இப்படி கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து இதை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. இருங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு இது கம் போட்டு இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். இந்த 2 இதுக்கும் நடுவில் இது ஒரு சைடு போட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் இப்படி மடிச்சு விட்டுருங்க. நல்லா காயட்டும். இந்த மாதிரி ஒட்டி விட்டுருக்கணும். இது நல்லா காஞ்ச பிறகு நம்ம நெக்ஸ்ட் வேலையை ஆரம்பிப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். க்ரீன் கலரில் நான் இந்த பக்கமாக அடிச்சிருக்கேன். இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதுலேயே அடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதையும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையும் பண்ணி ஓகே, இப்போ நாம் இந்த மாதிரி பண்ணியாச்சு. இதையும் இந்த மாதிரி 2ஆக மடக்கிக்கோங்க. 2ஆக மடக்கிட்டு கொஞ்சம் கம் போட்டுக்கலாம். கம் போட்டுட்டு இதையும் நல்லா அடிக்கோங்க. நல்லா டைட்டாக ஒட்டிக்கோங்க. ஒட்டியாச்சு. என்னக்காக போட்டுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம அந்த 2 இது ரெடி பண்ணியாச்சு. அது கொஞ்சம் ஒரு இடத்துல காயட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு வெறும் ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் வெறுசாக இப்படி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எப்படி பின்னாடி திருப்பி இந்த மாதிரி டெக்னிக்கை வச்சு நம்ம இதை எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஓகே, இதையும் நம்ம இப்போ முடிச்சாச்சு. இதுக்கும் ஒரு பக்கம் பேஸ்ட் போட்டுக்கோங்க.
இப்படி போட்டுட்டு சரி கம் போட்டுட்டு இதையும் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கி நம்ம ஒட்டிக்கோங்க. ஓகே, இது வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்ச பிறகு நம்மளுக்கு ஒரு ஃப்ளாக் மாதிரி கிடைக்கும். இதை நல்லா இப்படி பிடிச்சிட்டு எல்லாத்தையும் ஒரே அளவில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஓட்டலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரெயின்போ கலரில் இப்போ நான் உங்களுக்கு ஓட்டிட்டு காட்டுறேன். சாரி, ரெயின்போ இல்லை, அதாவது ஃப்ளாக் கலரில். ஓகே, இப்போ நாம் இதை ஒட்டியாச்சு. பாருங்கள், அழகாக வந்திருக்கும். இப்போ இதை இந்த ஒரு ஓரத்தில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்படி இருக்கிறத அப்படியே இப்படி கொண்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஆக்கிக்கோங்க. இருங்க, ஓகே, இப்போ நல்லா வெட்டிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு இது மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நல்லா ஒட்டின பிறகு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு சர்க்கிள் போட்டாச்சு. இப்போ இதில் சாதாரணமாக கலர் அடிச்சுக்கோங்க, ப்ளூ கலர். கோடு லாஸ்ட்டில் போட்டுக்கலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை நம்ம கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கலாம். மடக்கி எனக்கு அடுத்த ஷேப்க்கு கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அதை இதுக்கு நடுவில் ஒட்டிக்கோங்க. இது ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டம், பார்த்து அமிங்கிராமல் ஃபஸ்ட்டு இந்த நடுவில் சென்டரில் போட்டுக்கோங்க. இப்படி போட்டு நிறையா போட்டுக்கோங்க. நிறையா போட்டுட்டு அப்படியே வச்சா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி இருங்க, நான் வரைஞ்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த மாதிரி நான் ஒரு 3 இது வரைஞ்சிருக்கேன். இதுக்கும் நம்ம கலர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு, நடுவில் ஒயிட்டாகவே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு க்ரீன் எடுத்து அதுக்கும் கொஞ்சம் அடித்து லைட்டாக அந்த இதை கலரே அடிச்சுக்கோங்க. இந்த ஆரஞ்சுக்கும் லைட்டாக ஸ்கின் கலரே அடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி நான் பார்த்திங்கன்னா 3 பீஸ் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இது பண்ணியிருந்தோம்ல, அதை பின்னாடி திருப்பி இதை நம்ம ஒட்டிக்கோங்க. இவங்க நான் ஃபஸ்ட்டு முன்னாடி உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒயிட் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் ஒட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒட்டிட்டேன். இங்கே தப்பாக வந்துடுச்சு. அதாவது இங்கே ஆரஞ்சு வரணும், இங்கே க்ரீன் வரணும். ஓகே, இங்கே ஆரஞ்சு கொஞ்சம் பார்த்து ஒட்டுங்க. ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் பண்ணாமல் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டுருக்கீங்க.
அவ்வளோதான். ஒட்டிட்ட பிறகு இன்னொரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு இந்தியாவை பற்றி என்ன எழுதணுமோ அதை எழுதிக்கோங்க. நான் வந்து ஐ லவ் இந்தியா எழுதிக்கிறேன். ஐ இந்தியா. ஓகே, இப்போ இதையும் நான் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணியிருக்கேன். ஐ லவ் இந்தியான்னு கட் பண்ணியிருக்கேன். அதை இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட ஈஸியான ஒரு இந்தியாவோட இது ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.